வணக்கம் நண்பர்களே. சற்றுமுன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்த மிக முக்கிய லேட்டஸ்ட் அப்டேட்டுகள் வெளியாகி இருக்கிறது. உரிமை தொகை குறித்த லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்குபவர்களுக்கு மாதம் ரூபாய் 8,000 கிடைக்காது என தமிழ்நாடு அரசு அதிரடியாக அறிவித்து உள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசு மாதந்தோறும் 1,15,00,000 பெண்களுக்கு 1,000 ரூபாய் கொடுத்து வருகிறது. விரைவில் கூடுதல் பெண்கள் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட உள்ளனர். இதை முன்னிட்டு தகுதியான பெண்களை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்யுமாறு தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி ஒவ்வொரு பகுதியிலும் நடக்கும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் தகுதியான மற்றும் இந்த திட்டத்தில் சேராமல் விடுபட்ட பெண்கள் விண்ணப்பம் செய்து வருகின்றனர். அதே நேரத்தில் இந்த திட்டத்தில் புதிதாக சேருபவர்களுக்கு தமிழ்நாடு அரசு பல விதிமுறைகளை விதித்துள்ளது. ஒரே ரேஷன் கார்டை வைத்து இரு பெண்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது. விதிவிலக்கு என தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கும் சில தளர்வுகளுக்குள் வருபவர்களை தவிர்த்து வேறு யாரும் பிற திட்டங்களில் பயனாளியாக இருப்பின் இந்த திட்டத்தில் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பிக்க முடியாது. இதுபோன்ற பல விதிமுறைகள் இருக்கும் இந்த சூழலில் தமிழ்நாடு அரசு இப்போது ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுபவர்கள் மாதம் ரூபாய் 8,000 பெற விண்ணப்பிக்க முடியாது என அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு யாருக்கு என்றால் தமிழ்நாடு அரசின் முதிர்ந்த தமிழ் அறிஞர்களுக்கானது. ஆம், தமிழ்நாடு அரசு முதிர்ந்த தமிழ் அறிஞர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு நிதி உதவி அளிக்கிறது. தகுதியானவர்கள் இப்போது இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டு உள்ளது. அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு மாதந்தோறும் 8,000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறது. அந்த அறிவிப்பில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுபவர்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது என அறிவித்து உள்ளது. ஒருவேளை முதிர்ந்த தமிழ் அறிஞர்கள் உதவித்தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிப்பது எப்படி, அதற்கான விதிமுறைகள் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் கூகுளில் சர்ச் செய்து பாருங்கள். இதற்கிடையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பித்து காத்திருக்கும் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதாவது தமிழ்நாடு அரசு தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையாக வழங்கி வருகிறது. பெண்களின் உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கொண்டுவரப்பட்ட திட்டம்தான் மகளிர் உரிமை தொகை திட்டம். தமிழ்நாட்டை பின்தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த அரசுகளும் இதேபோன்ற திட்டங்களை தங்களுடைய மாநிலத்தில் கொண்டு வந்து இருக்கின்றன. இந்த திட்ட பயனாளிகளுக்கு ஒவ்வொரு மாதமும் அவர்களது வங்கிக் கணக்கிலேயே அரசு சார்பாக 1,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டு விடுகிறது. அந்த வகையில் ஒரு ஆண்டுக்கு 12,000 ரூபாயை ஒவ்வொரு தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளும் மகளிர் உரிமை தொகையாக பெற்று வருகின்றனர். மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் புதிதாக மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்ய காத்திருக்கிற பெண்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்திருக்கின்றன. தங்களுக்கு தகுதியிருந்தும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கவில்லை, புதிதாக ரேஷன் அட்டை பெற்றிருந்தும் இந்த திட்டத்தில் சேர முடியவில்லை என்று காத்திருக்கிற பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பினை உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் வழங்கி இருக்கின்றன. உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் வாயிலாக லட்சக்கணக்கான விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன. அதிகாரிகள் அந்த விண்ணப்பங்களை தற்போது சரிபார்க்கும் பணிகளில் ஈடுபட்டு இருக்கின்றனர். ஆனால் மகளிர் உரிமை தொகை கேட்டு உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பம் செய்த அனைவருக்கும் உரிமை தொகை கிடைத்துவிடுமா என்ற சந்தேகம் இப்போது எழுந்துள்ளது. அரசு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு இந்த 1,000 ரூபாய் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்ய வேண்டும் என்பதில் தீர்மானமாக இருக்கிறது. அதற்கான தகுதிகளையும் நிர்ணயம் செய்திருக்கிறது. எனவே உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் வாயிலாக எத்தனை பெண்கள் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பம் செய்திருந்தாலும் பொருளாதார தகுதிகள் இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். குடும்ப வருமானம் ஆண்டுக்கு ரூபாய் 2.5 லட்சத்திற்கும் கீழ் இருக்க வேண்டும். 5 ஏக்கருக்கு குறைவான நன்சை நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு குறைவாக புன்சை நிலம் வைத்துள்ள குடும்பங்களைச் சேர்ந்த குடும்ப தலைவிகளுக்கு மட்டுமே இந்த 1,000 ரூபாய் தொகை என்பது கிடைக்கும். ஆண்டிற்கு வீட்டு உபயோகத்திற்கு 3,600 யூனிட்டிற்கும் குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்களைச் சேர்ந்த தலைவிகள் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பம் செய்யலாம். அதேபோல
தகுதிகளை பூர்த்தி செய்யாத குடும்ப தலைவிகள் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் வாயிலாக விண்ணப்பத்தை வழங்கினாலும் அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. எனவே விண்ணப்பம் செய்த அனைவருக்குமே தங்களது பணம் கிடைத்துவிடும் என காத்திருக்காமல் தங்களுக்கு அந்த தகுதிகள் இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டுமென அதிகாரிகள் கூறுகின்றனர். குடும்ப உறுப்பினர்களில் ஒருவர் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்கிறார் மற்றும் வருமான வரி செலுத்துபவராக இருக்கிறார் என்றால் அவர்களுக்கு நிச்சயம் இந்த உரிமை தொகை கிடைக்காது. மாநில மற்றும் மத்திய அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கிகளின் ஊழியர்கள், வாரியர்கள், உள்ளாட்சி அமைப்புகள், கூட்டுறவு அமைப்புகளின் ஊழியர்கள் மற்றும் அவற்றின் ஓய்வூதியதாரர்களுக்கு மகளிர் உரிமை தொகை கண்டிப்பாக கிடைக்காது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளான எம்பி, எம்எல்ஏக்கள், மாவட்ட ஊராட்சி தலைவர்கள், மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்கள், ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள், ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள், மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களின் குடும்பங்களைச் சேர்ந்த குடும்ப தலைவிகளுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. சொந்த பயன்பாட்டிற்காக கார், ஜீப், டிராக்டர், கனரக வாகனம் போன்ற 4 சக்கர வாகனங்களை வைத்திருந்தால் அவர்களுக்கும் பணம் கிடைக்காது. ஏற்கனவே தொடர் சமூக பாதுகாப்பு திட்டமான ஓய்வூதியம் பெறக்கூடிய குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பம் செய்ய முடியாது. எனவே உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பம் செய்துவிட்டேன், எனக்கு பணம் வந்துவிடும் என பெண்கள் காத்திருக்காமல் தங்களுக்கு உண்மையிலேயே அதற்கான தகுதிகள் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இதற்கிடையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமை புறக்கணித்த வருவாய்த்துறை ஊழியர்கள் குறித்த தகவல் வெளியாகி இருக்கிறது. உங்களுடன் ஸ்டாலின் முகாம் பணிகளை வருவாய்த்துறை ஊழியர்கள் புறக்கணித்தனர். கிராமங்கள் தோறும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. அதில் அனைத்து துறை அதிகாரிகளும் பங்கேற்பதுடன் பொதுமக்களின் குறைகளுக்கு உடனே தீர்வு மற்றும் ஆய்வு செய்து வெறும் 45 நாட்களுக்குள் தீர்வு காண்பது போன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முகாமில் கொடுக்கப்படும் விண்ணப்பங்களுக்கு உடனடியாக ஆய்வு செய்து தீர்வு காண உயர் அதிகாரிகள் வருவாய்த்துறை ஊழியர்களை நிர்பந்திப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. இதனால் மன உளைச்சலுடன் பணியாற்றி வருவதாகவும் புகார் தெரிவித்த வருவாய்த்துறை ஊழியர்கள் நேற்று நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமை புறக்கணித்தனர். தாசில்தார் மற்றும் சமூக பாதுகாப்பு திட்ட தாசில்தார் வருவாய்த்துறை சார்பில் பங்கேற்றனர். இதனால் தற்காலிக பணியாளர்களை கொண்டு விண்ணப்பங்களை பெற்றனர். ஆய்விற்கு உரிய விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு ஒப்படைத்தனர். அதில் ஊராட்சி ஒன்றியம் சார்பில் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு உடனடி அட்டை வழங்கப்பட்டது. வருவாய்த்துறை அதிகாரிகள் அனைவரும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமை புறக்கணித்தது மட்டும் அல்லாமல் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்களையும் சேர்த்து புறக்கணித்து உள்ளனர். அதாவது வருவாய்த்துறை ஊழியர்களின் 5 சங்கங்கள் இணைந்த கூட்டமைப்பு உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்களை புறக்கணிப்பதாக அறிவித்து உள்ளது. அன்னூர் தாலுகா அலுவலகத்திலும் கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகங்களிலும் வருவாய்த்துறை அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் தமிழக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் கவனத்தை ஈர்க்கும் வகையிலும் கருப்பு பேட்ஜ் அணிந்து பணிபுரிந்து உள்ளனர். இச்சங்க மாநில துணை பொதுச் செயலாளர் செந்தில்குமார் கூறுகையில், உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும், உரிய அவகாசம் வழங்க வேண்டும், ஊழியர் கட்டமைப்பு ஏற்படுத்த வேண்டும், நிதி ஒதுக்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி உங்களுடன் ஸ்டாலின் முகாமை புறக்கணித்து வருகிறோம். முகாம்களில் பெறப்பட்ட மனுக்கள் மீதான நடவடிக்கையை 22 முதல் புறக்கணித்து வருகிறோம் என்றார். 5 சங்கங்கள் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் அன்னூர் தாலுகாவில் மகளிர் உரிமை தொகை மனுக்கள் உட்பட பல ஆயிரம் மனுக்கள் உரிய விசாரணை இன்றி முடங்கி உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பான பெரா சார்பில் தமிழகம் முழுவதும் கடந்த 25ஆம் தேதி முதல் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் புறக்கணிப்பு துவங்கப்பட்டு உள்ளது. மாவட்டத்தில் 700 பேர் முகாம் புறக்கணிப்பில் ஈடுபட்டு உள்ளனர். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்களை பரிசீலனை செய்ய உரிய அவகாசம் வழங்க வேண்டும், தொடர்ச்சியாக முகாம் நடத்துவதை தவிர்க்க வேண்டும் என்பது உள்பட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டங்கள் நடத்த முடிவு செய்யப்பட்டு உள்ளது. அவ்வகையில் திருப்பூர் கலெக்டர் அலுவலகத்தில் பல்வேறு பிரிவுகளில் பணிபுரியும் வருவாய்த்துறையினர் சட்டையில் கருப்பு பேட்ஜ் அணிந்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியபடி வழக்கமான அலுவல் பணிகளை மேற்கொண்டனர்.